ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்லேயே பார்த்தோம் ஸ்பீட் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே சேம் டிப்ஸ் தான் தமிழுக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பீட் எடுத்துக்கோங்க. இது இப்போ நான் சீனியர் புக்கோட ஸ்பீட் எடுத்திருக்கேன். டோட்டலாக இதில் 7 மினிட்ஸ் ஸ்பீட் இருக்கும். இப்போ தான் நான் புதுசாக ஸ்பீட் எடுக்கிறேன், இப்போ தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு இன்னும் ஸ்பீடு வரல அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு இந்த பேசேஜை 2ஆக பிரிச்சுக்கணும். 3.5 பிரிச்சிங்கன்னா 7 மினிட்ஸ். 1 போட்டிருந்தா 1 மினிட், 2 போட்டிருந்தா 2, அப்படியே 3ன்னு சொல்லிட்டு 7 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும் நமக்கு. இப்போ இதில் 3 வந்துருச்சு. அடுத்தது ஒரு ஹாஃப்னா ஒரு ஸ்லாஷ்னா 15 செகண்ட்ஸ், இன்னொரு ஹாஃப்னா 30 செகண்ட்ஸ். அப்போனா 3.5 மினிட்ஸ்ன்றது இதுலேருந்து இது வரைக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு 1 or 2 லைன்ஸ் எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே அப்படியே ஸ்ட்ரோக்கை ஒரு 5 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கிட்டு அந்த சென்டென்ஸ் எவ்வளோ 1 லைனில் எழுத முடியுமோ எழுதிக்கோங்க. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, நிதி அமைச்சர் கொண்டு வந்து இருக்கும். ஓகே, 1 டைம் எழுதிட்டு ஒரு கமா மட்டும் போட்டுக்கோங்க. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, நிதி அமைச்சர் கொண்டு வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு 6 டைம்ஸ் எழுதிட்டு மறுபடியும் அடுத்த லைன் அப்படியே எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஸ்பீட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பெஸ்ட்டு வே. கண்டிப்பாக இப்போ தான் நான் பிகினர்ஸ் புக் முடிச்சு ஸ்பீடு எடுக்கிறேன், ஜூனியர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஃபுல் ஸ்பீடாக எழுதாதுங்க. எழுத கஷ்டமாக இருக்கும், ஸ்பீடும் வராது. 3.5 7 மினிட்ஸாக இருக்கிற ஸ்பீடை 3.5 பிரித்து எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு 15 days to 20 days நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். நம்மக்கிட்ட வந்து பிகினர்ஸ் லெவல்ஸ், ஜூனியர், இன்டர், சீனியர், தமிழில் ஜூனியர், சீனியர், ஹை ஸ்பீடு, இங்கிலீஷில் ஹை ஸ்பீடு வரைக்கும் நம்ம கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ள கேண்டிடேட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை வச்சு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் புதுசாக டிஎன்பிசிக்கு படிக்கிறேன், எனக்கு வந்து டைப்ரைட்டிங் ஆல்ரெடி முடிச்சுட்டேன், இப்போ ஷார்ட் ஹேண்ட் படித்தா எனக்கு நிறைய கிரெடிட் மார்க்ஸ் அப்படின்னு ஷார்ட் ஹேண்ட் சேர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம். ஏன்னா வந்து எப்போவுமே அந்த பிகினர்ஸ் புக்கை முடிக்கிறதுக்கே நமக்கு 6 to 7 months ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 months ஆகுது நமக்கு ஸ்பீடை பிக்கப் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் வந்து ஜூலை மிடில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பிப்ரவரி மிடில் எக்ஸாம் இருக்கும். நடுவில் உங்களுக்கு ஒரு 7 to 8 months இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஸ்பீடை பிக்கப் பண்ணிடலாம். அதனால் விருப்பம் உள்ள காண்டாக்ட்ஸ் கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.